கொழும்பின் டொரிங்டன் மாவத்தை பகுதியில் மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான பிரம்மாண்டமான இல்லம். மஹிந்தவின் மனைவி சிரந்தியின் பெயரில் உள்ளமை உறுதி. விசாரணைகளை ஆரம்பித்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. திரைசேரி அதிகாரி மரணத்தில் சந்தேகத்தை எழுப்பிய உதயகம்மன்வல போலி ஆதாரங்களை வெளியிட்டதால் மிக விரைவில் கைது செய்ய நடவடிக்கை. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள். மீண்டும் மீண்டும் வெளிவரும் குழந்தைகளின் உடலெச்சங்கள். அதிர்ச்சியில் ஆய்வாளர்கள். விமான கொள்முதல். ஏர்பஸ் நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட மிக பெரும் தொகை லஞ்ச பணம் மஹிந்தவின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி. 12ஆம் திகதி மஹிந்த விசாரணைக்கு வர வேண்டுமென அழைப்பு. கொழும்பின் மையப்பகுதியில் பல தசாப்தங்களாக மர்மங்கள் நிறைந்த இரும்பு திரைக்கு பின்னால் மறைக்கப்பட்டிருந்த ஒரு அரசியல் ரகசியம் இப்போது பொதுவெளிக்கு வந்துள்ளது. 400 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள டாரிங்டன் மாளிகை இது வரும் சொத்து மட்டுமல்ல, அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழலின் அடையாளமாக இப்போது மாறியுள்ளது. 2001 வாடகை அடிப்படையில் கையகப்படுத்தப்பட்ட இந்த நிலம் பின்னர் ராஜபக்ஷ குடும்பத்தின் தனிப்பட்ட சொத்தாக மாறிய விசித்திரம் இப்போது அம்பலமாகியுள்ளது. மேரி லூட்ஸ் விக்ரமசிங்க அரசியல் களத்தில் எவரும் அறிந்திராத இந்த பெயர் உண்மையில் முன்னாள் முதல் பெண்மணி சிராந்தி ராஜபக்ஷவின் பிறப்புச் சான்றிதழ் பெயர் என்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. சுமார் 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த சொத்து வெறும் 35 மில்லியன் ரூபாய்க்கு கைமாறியுள்ளது. அது மட்டுமல்ல, எந்த ஒரு பண பரிமாற்றமும் முறையாக நடக்கவில்லை என்பதை சான்றளிப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். அதிவேக நெடுஞ்சாலை திட்டங்களின் தரகு பணமே தொழிலதிபர் பிரபாத் நாணயக்கார மூலம் இந்த மாளிகையாக மாற்றப்பட்டதா என்ற கோணத்தில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. இந்த முறை ராஜபக்ஷ குடும்பத்திற்கு சட்டம் பெரும் சவாலாக மாறியுள்ளது. புதிதாக இயற்றப்பட்ட 2025ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க குற்றச்செயல் வருமான சட்டத்தின் கீழ் இந்த விசாரணை நடைபெறுகின்றது. வழக்கின் முடிவு வரும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. சட்டத்தின் 125 மற்றும் 126வது பிரிவுகளின்படி சொத்தின் சட்டப்பூர்வ தன்மையை நிரூபிக்க தவறினால் எந்த ஒரு தண்டனை தீர்ப்புமின்றி இந்த மாளிகையை அரசாங்கம் நேரடியாக பறிமுதல் செய்ய முடியும். அடுத்த 90 நாட்களுக்குள் இந்த சொத்து மக்களின் பொது சொத்தாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என விசாரணை குழுக்கள் தெரிவிக்கின்றன. மறைக்கப்பட்ட செல்வங்கள் மற்றும் மர்மமான அதிகார மையங்களின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது என்பதையே டாரிங்டன் மாளிகை விவகாரம் உணர்த்துகின்றது. சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்கப் போவது யார், அல்லது சட்டம் தன் கடமையை செய்யுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக 10 விமானங்களை கொள்வனவு செய்யும் கொடுக்கல் வாங்கலின் போது ஐரோப்பிய விமான நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டதாக கூறப்படும் 20 லட்சம் அமெரிக்க டாலர் லஞ்ச பணம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் 2015 ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. சிங்கப்பூரின் பிஸ் சொல்யூஷன் நிறுவனம் மூலம் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டட் வங்கி ஊடாக இலங்கையில் உள்ள அம்மு எனப்படும் நிறுவனத்திற்கு இந்த பணம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிதி காசோலைகள் மூலம் பெறப்பட்டமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த நிதியிலிருந்து 95 மில்லியன் ரூபாய் 2015 ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களுக்காக செலவிடப்பட்டுள்ளது. தென் மாகாண முன்னாள் ஆளுநர் வில்லி கமகே மற்றும் பியங்கர ஜெயரத்ன ஆகியோரின் தலைமையிலேயே இந்த பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சந்தேக நபரான கபில சந்திரசேனவின் வங்கி கணக்கு விவரங்கள் தற்போது சம்பந்தப்பட்ட வங்கிகளில் இல்லை எனவும் அவை தொடர்பான அனைத்து மூல ஆவணங்களும் விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, பியங்கர ஜெயரத்ன மற்றும் வில்லி கமகே ஆகியோரிடம் வாக்குமூலம் பெறப்படவுள்ளதாக ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. திரைசேரி அதிகாரி ரங்க ராஜபக்ஷவின் மரணம் குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில வெளியிட்ட கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் அவை உத்தியோகபூர்வ விசாரணை முடிவுகளுக்கு முரணானவை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த மரணம் சந்தேகத்திற்குரியது என உயிரிழந்தவரின் மனைவி அதிகாரிகளிடம் முறைப்பாடு அளித்ததாக கமன்பில கூறியிருந்த நிலையில் அத்தகைய முறைப்பாடு எதுவும் அளிக்கப்படவில்லை என காவல்துறையினர் கூறியுள்ளனர். ரங்க ராஜபக்ஷவின் மரணம் தற்கொலையா அல்லது தற்கொலை
முழுமையாக சித்தரிக்கப்பட்ட கொலையா என்ற கேள்வியை கம்மன் பில எழுப்பியிருந்ததுடன் கைரேகை ஆதாரங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இருப்பினும் பிரேத பரிசோதனை மற்றும் தடயவியல் ஆய்வுகளின்படி மரணத்தின் போது எவ்வித போராட்டமோ அல்லது வெளிநபர்களின் தாக்குதலோ இடம்பெற்றதற்கான அறிகுறிகள் இல்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. காயங்கள் அவராகவே ஏற்படுத்திக் கொண்டவை என்பதும் தற்போதுள்ள ஆதாரங்களின்படி இது ஒரு தற்கொலை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் விசாரணை அதிகாரிகள் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் ஆகியோரின் கண்டுபிடிப்புகளுக்கு கம்மன் பிலவின் கருத்துக்கள் முரணாக உள்ளதால் அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது தொடர்பான மேலதிக ஆதாரங்கள் ஏதேனும் அவரிடம் இருந்தால் அவற்றை குளியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அவர் கோரப்படலாம் என்றும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட அதிகாரிகளில் ஒருவர் மர்மமாக உயிரிழந்ததன் பின்னணியில் கம்மன் பிலவின் மேற்படி கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைக்குழியில் இன்று குழந்தையொன்றின் எண்புக்கூட்டுடன் 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 8ஆம் நாளான இன்று தங்க ஆபரணம் என சந்தேகிக்கப்பட்ட ஆபரணம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது 5 எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் குழந்தையொன்றின் எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 2 எண்புக்கூட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 255 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 249 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதைகுழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்கு இடமான கருப்பு நிற மண்ணிற்குள் இருந்து எரிந்த நிலையில் சில எண்புகளும் நாணய குற்றிகளும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மூக்குத்தி போன்றதான உடைந்த நிலையிலும் சிறிய தங்க ஆபரணம் ஒன்றும் சில நாணய குற்றிகளும் மரப்பட்டியொன்றின் சிதைவுகள் ஆணிகளும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. குழந்தையின் எண்புக்கூட்டு தொகுதி நேரடியாக மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டமையால் அதனை பேண்டேஜ் துணிகளால் சுற்றி பக்குவப்படுத்த மண்ணுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக சட்டத்தரணி நாவன்னார் அனிதா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தாவேக தலைவர் விஜயின் தேர்தல் வெற்றி கொண்டாட்டத்தில் மதுவிருந்தில் பகுடிவதைக்கு உள்ளான குடும்பஸ்தர் ஒருவர் தனது உயிரை மாய்த்துள்ளார். சம்பவத்தில் தெல்லிப்பளை பகுதியை சேர்ந்த குடும்பஸ்தரை உயிர் மாய்த்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வெற்றியீட்டியுள்ளது. அதனை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் இளைஞர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் கடந்த 2 தினங்களாக ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் கோண்டாவில் பகுதியில் உள்ள தனது நண்பர்களுக்கு விஜயின் வெற்றியை முன்னிட்டு விருந்து வழங்கப் போவதாக வீட்டில் கூறிவிட்டு குடும்பஸ்தர் சென்றுள்ளார். கோண்டாவில் நண்பர்களுக்கு மது விருந்து வழங்கிய நிலையில் விஜய் தொடர்பில் பகடிகள் ஆரம்பித்து அதொரு வதையாக குடும்பஸ்தருக்கு கடும் மன உளைச்சலை கொடுத்தமையால் அவர் அங்கிருந்து கோண்டாவில் உள்ள தனது தந்தையின் வீட்டிற்கு சென்று தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளதாக மரண விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் வெற்றியின் சந்தோஷமான விருந்து கொண்டாட்டம் ஒருவரின் உயிரிழப்புக்கு காரணமானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இணைய குற்றவாளிகளால் திருடப்பட்ட விவகாரம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதுகுறித்து நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. எனினும் எதிர்க்கட்சிகள் அறிவதற்கு முன்பே அரசாங்கம் இதுகுறித்த விசாரணைகளை தொடங்கிவிட்டதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது.